மேலே அந்த அம்மா ஃபோன் பண்ணுது எனக்கு, பாஸ்டர் என்னை மகளுக்கு வாண்டி ஜோம் பண்ணுங்க, மகள் கண்ணெல்லாம் அப்படி பெருசாக மாறி அப்படி ஏதோ உருட்டிக்கிட்டு அப்பாவை போட்டு திட்டுன்னு திட்டுறாங்கன்னு. என்ன நடந்தது சொல்லுங்கன்னு கேட்டால், 10 மணிக்கு அந்த பொண்ணுக்கு கால் வலிக்கும் போதெல்லாம், பிள்ளை இல்லை ஒத்த பிள்ளை, தாயும் தகப்பனும் மாறி மாறி என்ன செய்வாங்க, கால் அமைக்க கொடுப்பாங்க, கால் வலி தீரட்டம்னு சொல்லி. அப்படியே கொஞ்ச காலம் போயிட்டே இருந்து, கொஞ்சம் நேரம் போயிட்டு இருந்து, கொஞ்ச நேரம் தாய்க்கு பண்ணிக்கிட்டு தாய் தூங்க ஆரம்பித்தாங்க. அப்போ மணி 12 மணி உண்மை சம்பவம். அதனால் உள்ளபடி தான் சொல்ல முடியும், அது அசிங்கம் ஒன்றும் கிடையாது. உள்ளதை உள்ளபடி சொல்வதில் அசிங்கம் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. உள்ளதை உள்ளபடி தான் சொல்லியிருக்கிறாரு. 12 மணியாமா அந்த பொண்ணு சொல்லுமா, அப்பா முழங்கால் வலி இப்போ தீர்ந்தது, இப்போ தொடை வலி ஆரம்பிச்சிருச்சு, அப்போ தொடையில் கை வச்சு நீங்கள் தடவுங்க. சரிப்பா, பிள்ளை தானே, பிள்ளைக்கு தொடைக்க மேலே கையை வச்சு அமைக்கி பிள்ளை தூங்கட்டுன்னு சொல்லி நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது சொல்லிச்சு, எடா மங்க மடையா, மேலே வச்சில்ல உள்ள கை வச்சு அமுக்கு. எந்த அப்பனாவது செய்வானா? அவனுக்கு சந்தேகம் வந்து போச்சு. கையை எடுத்தான். கையை எடுத்ததும் தான், உனக்கு ஒரிக்க சொன்னால் புரியாதா, நாயை கையை வச்சு அமுக்கு. பிசாசுக ஸ்டைல் அங்கே மாறிச்சு. அந்நிய பாஷை பேசின ஆவி என்ன செய்யுது, இப்போ அசிங்கத்தை தமிழில் பேசுகிறது. இப்போ சாத்தான் வந்து விட்டான் என்று புரிந்து விட்டு தான் அம்மா பேசினது. அப்போ ஃபோனை கொடுன்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது அந்த ஆண்டவர் சொன்னார், உன் வீட்டு பக்கத்து வீட்டில் மாடியில் விழுந்து ஒருவன் கால் உடைந்து செத்தானா? ஆமாம், ஒருவன் செத்தான். அவன் தான் இவளுக்குள்ளே நிற்கிறான் பாருங்க. அவனுக்கு கால் உடைஞ்சி எப்படியோ அதே மாதிரி இவ்வளோ கால் உடைஞ்சி. இதுதான் பிசாசுகள். ஆகவே ஆவியில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக பெண் பிள்ளைகள் அதிகமாக பைபிளை வாசிக்கணும், ஆனால் ஞானத்தோடு வாசிக்கணும். இப்போ சில கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொள்ளும் போது வித்தியாசம் ஒன்று இருக்குது. ஏன்னா எங்கேயாவது வேலைக்கு போகும்போது அப்படியே பைபிளை பிரித்து ஒரு வசனத்தை வாசிப்பாங்க. இது எல்லோரும் தெரிஞ்ச விஷயந்தான். பைபிளை வாசிப்பேன். நீ காலேஜ் போகும்போது வாசிப்பியா? அந்த பழக்கம் உண்டா? ஒரு அதிகாரம் வாசிப்பியா, ஒரு வசனம் வாசிப்பியோ? ஒரு வசனம். சரி, கடைசியாக அந்த வசனம் என்ன சொல்லி பார்ப்போம், சொல்லு. கடைசியாக வாசித்த ஒரு வசனம் கூட ஞாபகம் இல்லைன்னா நீ பரீட்சையில் எப்படி பாஸ் ஆக போகிற? கேள்விக்குறியை போட்டு வச்சுட்டா சொல்லு. ஏதாவது ஒரு வசனம் சொல்லு. எப்போது வாசிச்சதில் ஒரு வசனத்தை சொல்லு. அதுதான் செக்ஷன் தெரியுது, செக்ஷன்ஸு தெரியுது, ஆனால் வசனங்கள் தெரியல. அந்த வர்ற 7ஆம் தேதி உபவாச கூட்டத்தில் எது அதிகமான வேத வசனம் இருக்கா சங்கீதத்தில்? பெரிய வசனம் அதிகாரம் எது? இல்லை பிற 91 கிடையாது, 119 வசனம் உள்ள அதிகாரம் எது? 119 அதிகாரம். அது எத்தனை வசனம் இருக்குது? 176 வசனம் காணாமல் எங்கே சொல்லணும். பனிஷ்மெண்ட் உனக்கு. வக்கீல் பாஸ் ஆகணுங்க, இந்த இதில் பாஸ் ஆகணும், நிபந்தனையோடு தான். இல்லைன்னா தோற்கடிக்கிறதுக்கு ஒரு ஜோம் பண்ணி போடுவேன். ஒரு வசனத்தை ஞாபகத்தை வைக்க தெரியலைன்னா அது என்னைக்காவது ஒரு வசனம், ஒரு அதிகாரத்தை வாசிச்சுட்டு போகிறதுக்கு டைம் இல்லை. ஒரு வசனம் அது ஞாபகம் இல்லை, இருந்தாலும் இப்போவும் கேட்குறேன், எதங்களை ஒரு வசனத்தை சொல்லு, உனக்கு பிடிச்ச ஒரு வசனத்தை சொல்லு. சொல்லு. பைபிள் எடுத்து கொடுங்க பிரதர், படிக்கட்டாவா? பாருங்கள், பாட புஸ்தகங்களெல்லாம் காணாமல் படிப்போம், வசனத்தை மட்டும். அடுத்த வர்ற 7ஆம் தேதி கோப்பை காத்திருக்கிறது. சிறியோருக்கும் உண்டு, பெரியோருக்கும் உண்டு. ஒவ்வொரு அதிகாரத்தை உங்களுக்கு பிடித்த வசனம், எவ்வளோ அதிக வசனம் உள்ளதை யார் காணாமல் சொன்னாலும் ஃபஸ்ட் ப்ரைஸ். எத்தனை பேர் சொன்னாலும், சின்ன வசனங்கள் சொன்னால் அதுக்கு குட்டி ப்ரைஸ். யூ கேன் டிசைடட். ஆனால் ஒவ்வொரு மாதமும் உண்டு. பாடப்புஸ்தகங்களெல்லாம் நிறைய கட்டாக படித்து பரீட்சை எழுதி மறந்து போகிறோம். இல்லை, வேத வசனத்தை படித்து சொல்லி அதை வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுத்துவோம்.
டெல்மி. எத்தனாவது அதிகாரம்? 119 தான் இருக்கா? இப்போ படிக்க ஆரம்பிச்சியோ? இப்போது காலேஜ் படிக்கிறவங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க பைபிளை பிடிச்சி ஓடி போய் வசனத்தை பிடிப்பாங்க. ஒரு கண்ணில் படுற ஒரு வசனத்தை வாசிப்பாங்க. ஒருவேளை இஸ்மவேல் ஆண்டுகிட்டு செத்தான், சாரி இவன் பேர் என்ன, யூதாசு ஆண்டுகிட்டு செத்தான் வசனத்தை என்ன பண்ணுவேன்? ஒப்பு கொடுக்கன்னு ஜெபம் பண்ணுவேன். அந்த ஒரு வசனம் வாசிக்கிறலாம் விட்டுருங்க, படித்தா ஒரு அதிகாரம். வேலைக்கு போகிறவங்க ஒரு அதிகாரம் வாசிச்சுட்டு போங்க, அது எந்த அதிகாரமாக இருக்கட்டுமே. குறிப்பாக வாலிப பிள்ளைகள் வாசிக்க வேண்டியது எசேக்கியேல். சங்கீதம் படிக்காதீங்க, நீதிமொழிகள் படிக்காதீங்க, ஏன்னா ஒன்றும் நீங்கள் தேர மாட்டீங்க. எசேக்கியேல் படித்தா அதில் பட்டயம் உண்டு, கத்தி குத்து உண்டு, வெட்டி குண்டு உண்டு, போட்டு தள்ளுறதெல்லாம் உண்டு. அதில் இப்போ பயம் உண்டாகும். எசேக்கியேல் அதிகாரத்தை படித்தா அவர் சொல்கிற காரியங்களெல்லாம் பார்க்கும்போது பயமே உண்டாகும். இந்த பயத்தில் ஒருத்தம் கூட பாவம் செய்ய மாட்டான். நீதிமொழியை படிச்சுட்டு ஈஸியாக பாவம் செஞ்சுட்டு வருவீங்க, சங்கீதத்தையும் படிச்சுட்டு ஈஸியாக பாவம் செஞ்சுட்டு வருவீங்க. ஆனால் எசேக்கியேல் அதிகாரத்தை படித்து விட்டு சென்றால் பக்கமாக திரும்பி வருவீங்க நீங்கள். ஏன்னா முழுக்க முழுக்க பட்டயம்தான். பாவம் செய்தால் உன்னை என்ன செய்வேன் என்பதான் அது. கோரவாரி காற்று உக்கிரமா உச்சந்தலையில மோதும். இந்த மாதிரி படிக்கணும். பயம் உண்டாக்குற வசனம் தான் நமக்கு வேணும். நீதிமொழி வேணால் தாலாட்டு பாடின மாதிரி இருக்கும், சங்கீதமும் அப்படித்தான் இருக்கும். என்ன தாயும் தகப்பனே கனம் பண்ணு, நம்ம பண்ண வச்சிடறோம். கடவுளே கனம் பண்ணல. கடவுளை எப்படி கனம் பண்ணணும்? அதுக்கு ஒரு பதில் சொல்லுவோம். கடவுளை எப்படி கனம் பண்ண வேண்டும்? கடவுளை எப்படி கனம் பண்ண வேண்டும்? வேதத்தின்படி. தேராது காணிக்க. கர்த்தரை கனம் பண்ணது காணிக்கையினால தான் கனம் பண்ணணும். இது நிறைய பேருக்கு தெரியல. சங்கீதம் 96:8 சொல்லு பார்ப்போம். சங்கீதம் 96:8. கர்த்தர் அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில், அவருடைய பிரகாரம் மகா பெரியது. அப்போ காணிக்கையோடு தான் வரணும், அவருடைய பிரகாரம். அப்போ அவருன்னா ஒரு ஏழை விட்டு ஒரு வியாதிஸ்தான் ஆஸ்பத்திரியில் கிடந்தால் நம்ம ஒரு ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போவோம். ஒரு கோடீஸ்வரன் அங்கே படுத்து கிடந்தால் நம்ம பார்க்க போனால் 2 கிலோ வாங்கிட்டு போவோம், கூட 2 கிலோ வேறு மாதிரியும் வாங்கிட்டு போவோம் இல்லையா? பெரியவனுக்கு ஏற்ற காணிக்கைகள், பெரியவராக அவருடைய மகிமைக்குரிய காணிக்கைகள் யாரால் கொண்டு போக முடியும்? அவர் கொடுக்கத்தக்கதான காணிக்கை உங்கள்கிட்ட இருக்கா? கிடையாது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் அதில் 8, 9, 10 என்ன சொல்லுகிறது? உன் பொருளாலும் உன் தானியத்தினாலும் அதனுடைய முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. ஒரு கிறிஸ்தவன் புதிய ஆண்டில் பின்பற்ற வேண்டியது எப்படி கனம் பண்ணணுமா? உன் பொருளால், உன் பொன்னால், உன் வெள்ளியால், உன் விளை பொருட்களால், முதல் பலனால், தசம பாகத்தால் கொண்டு கனம் பண்ணணும். நம்ம அரசு சம்பளம் கிடைச்சா மட்டும்தான் ஒரு தசம பாகத்தை கொடுப்போம், மீதெல்லாம் அமுக்கிடுவோம். பலாப்பழத்துலேயும் தரமாட்டோம், கமுகு மரத்துலேயும் தரமாட்டான், தென்னை மரத்துலேயும் தரமாட்டான், மாமரத்துலேயும் தரமாட்டான், போனஸ் கிடைச்சா தரமாட்டான், இன்க்ரிமெண்ட். உனக்கு பொங்கல் போனஸ் கிடைச்சா? பொங்கல் போனஸு அதான் அமுக்கிட்டியா? கோழி கிஞ்சி அமுக்குன மாதிரி அமுக்கியிருப்பா. பேப்பரில் வந்து ஆசிரியர்களுக்கு பொங்கல் போனஸ்ன்னு. அப்போ அவங்க வேற, நீங்கள் வேறையா? அப்போ எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு போயிருந்தால் அந்த பைசா கட்டி இருக்கும்ல இல்லையா? அப்போ கனம் பண்ணுதல் என்பது அப்படி தான். 1 சாமுவேல் 2:30 சொல்லியிருக்கோம், நீ காணிக்கைகள்னால கர்த்தரை கனம் பண்ணினால் உன் வீட்டில் ஒரு வாலிபனும் இளமையதில் சாகான்.
இல்லைன்னா சாவான். தான் பாயிண்ட். இப்போ கர்த்தரை கனம் பண்ணணும். நம்ம இடத்துல எந்த குறையும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன சக்தியோ அதன் அடிப்படையில் கர்த்தரை கனப்படுத்துதெல்லாம். சும்மா 1000 ஸ்தோத்திர பலி சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறது இல்லை. அது ஆலம்பால் உங்களுக்கு நல்லா வடை சுட்டு தந்தார். நீங்கள் சுட்டுகிட்டே இருக்கீங்க வாயினால் வடை சுட்டுதல். கேட்டால் 1000 ஸ்தோத்திர பலி, 1000 ரூபா கொடுக்கறது வக்கில்லை, 1000 ஸ்தோத்திர பலி சொல்லிடுவீங்க. தசமபாகத்தில் குறை இருந்தால் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். அதில் எந்த சந்தேகமே கிடையாது. உன் பொருளாலும் உன் தானியத்தினுடைய விளைச்சல்னாலும் கூட கொடுக்கணும் கர்த்தருக்கு. நீ கர்த்தர் கொடுக்கலன்னா இவன் ஏழைக்கு குடியா, இல்லாத ஒரு கொடு, எப்படியா கொடுக்கணும். நீ வச்சப்படாது, நீ சாப்பிடக்கூடாது. அதான் மேட்ரு. உன் ஏழை கொடு, இல்லாதனு கொடு, முடனு கொடு, செடுன்னு கொடு, சுவிசேஷக்காரனை கொடு. ஊழியக்காரனை கொடுத்தான் பணக்காரன் ஆயிடுவானா, நீ கொடுக்காத, நீ ஏழைக்கு கொடு, பிரச்சனை தீர்ந்து போச்சு. ஆனால் எதையுமே செய்யாமல் நீயா வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா நீ இருக்கிற இடத்துல தான் இருப்ப. ஒரு நாள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. 1 கோடியை கூட உன்னால் பார்க்க முடியாது. 1 லட்சத்தை கூட பார்க்க முடியாது. பார்க்கலாம், கடன் என்ற லட்சங்களை தான் பார்க்க முடியும். ஏன் இந்த கிறிஸ்தவர்களுக்கு கடன்? ஏன் இந்த கிறிஸ்தவர்களுக்கு கடன்? அதே ஒரு சாபம். ஒரு நாள் ஒரு கடன் போச்சுன்னா 9 கடன் உள்ள வரும். 9 கடன் போச்சுன்னா அடுத்த 10 கடன் இங்கே உள்ள வந்துடும். ஏன்னா கடன் வாங்கியும் கர்த்தருக்கு தசமாக கொடுக்க மாட்டீங்க. ஆனால் பேங்க் மேனேஜருக்கு கமிஷன் கொடுப்போம், கர்த்தருக்கு கொடுக்க மாட்டோம். அப்போ சொல்லுவார், பேங்க் மேனேஜர் அடைக்கட்டு, அவன் எடுத்துக்கிட்டு, அவனு தானே கொடுத்த, அவன் பார்த்துக்கிடுவான். 5 வருஷம் தாண்டுமோ மொத்த சொத்தையும் ஏப்பம் விட்டுருவான். கோயம்புத்தூரில் இருந்து மெட்ராஸ் செக்ரட்டரியேட்டில் வேலை பார்த்தா ஒரு பெரிய ஒரு அதிகாரி தகப்பனுக்கு சிகிச்சை பார்த்து கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி கடைசியில் தகப்பன்னு போயிட்டான். ஒரு லோன் கட்டலைனாலும் வீட்டுக்காரன் சும்மா இருப்பானா? பேங்குக்காரன் அது குரோர் கணக்கில் விற்க வேண்டிய ப்ராப்பர்ட்டி. அவன் செக்ரட்டரியேட்டில் இவன் வேலை பார்க்கும்போது இங்கே ஏல நோட்டீஸை போட்டு வீடை பேங்க் மேனேஜரே ஆள் வச்சு வாங்கி போட்டான். சீப் ரேட்டில் லோன் அமௌண்ட்டு மட்டும்தான், லோன் அமௌண்ட்டு மட்டும்தான் அவனுக்கு வருவான். லோனை க்ளோஸ் பண்ணியாச்சு, மீதியெல்லாம் அவங்க 2-3 பேராக சேர்ந்து பங்கு போட்டு எடுத்தாங்க. உற்சவமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. பிறகு எங்கிட்ட வேணாம் ப்ரேயருக்கு, எனக்கு ஒரு 7-8 கோடி கிடைக்கணும். லோன் கொஞ்சம் தானே, மீதி தானே கட்ட, இவ்வளோ தான் விற்றுன்னு சொல்கிறான். ஆமாம், ஏலத்துக்கான 4 பேர் வந்திருப்பான், யாருக்கும் தெரியாமல் ஏலத்தை போடுவாங்க. 40 பேர் வந்தால் ஏலம் எகிரும். மற்ற 4 பேர் செட் பண்ணி வந்து ஒரு இதை விட்டு கொடுத்து இந்த தலைக்கு ஜெல்ல மாதிரி 1 தரம் 2 தரம் 3 தரம் கோடிக்கணக்கான சொத்தை அபேஸ் பண்ணிட்டாச்சு. நீ கர்த்தருக்கு தசமம் கொடுத்துருந்தா விடுவாரா? ஒன்று விடுவாரா? செல்வி என்ற சகோதரியை கோயம்புத்தூரில் சந்திக்கிறேன்னா, அவங்க வெளிநாட்டில் ஃபுல்லாக வந்து வெளிநாடு தான் அவங்களுடைய பிஸ்னஸ். தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த ஊழியக்காரன் அங்கே போனால் அவங்க விட்டு தானே போவாங்க. அவங்க நல்லா கனம் பண்ணுவாங்க ஊழியக்காரங்களை. திடீரென்று ஹஸ்பண்ட் இறந்துட்டார், ஃபினான்ஸ் பிரேக்கப். ஊருக்கே வந்தாச்சு. ஏன் வந்தாச்சுன்னா, சென்னையில் இருக்கிற வீடு ஏலம். சென்னையில் சோழியங்கநல்லூரில் கட்டப்பட்ட ஒரு பெரிய வீடு ஏலம். அதற்காக இதில் தப்புறதுக்காக அந்த அம்மா என்னை கூப்பிட்டாங்க. நான் கோயம்புத்தூர் போகிறேன். ஒன்ஸ் அப்பாயிண்ட் டைம் கோயம்புத்தூரில் போய் ஜோம் பண்ணுறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை கனம் பண்ணினவள் நான் இவளை கனவீனப்படுத்துவேனோ. நடந்த சரித்திரம் உண்மை. கனவீனப்படுத்துவேனோ. நீ போ, சோழியங்கநல்லூருக்கு போனார். நான் போனேன். அடுத்த காட்டம் அந்த அம்மாவை கூட்டிட்டு போயாச்சு. அங்கே வீடை பார்த்தாங்கன்னா நோட்டீஸ் எல்லாம் ஒட்டி வச்சுருக்கு, பெரிய வீடு. பஸ் சட்ட பாயிண்ட். நம்ம படிக்காத மேதை ஒரு 1000 ஜட்ஜ் வந்தாலும் பாடம் எடுக்கக்கூடிய கர்த்தருடைய ஞானம் எனக்கு உண்டு. நான் எல்லா சட்ட புஸ்தகங்களையும் வாசித்து அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து எல்லாம் லா பாயிண்ட் எல்லாம் படித்து நான் ஒரு லா பாயிண்ட்டை செட் பண்ணி ஒரு நோட்டீஸை போட்டு விட்டோம். எத்தனை வழக்கறிஞர்களை ரிஜெக்ட் பண்ணார்கள். கடைசியில் ஒரு வழி இல்லை, ஒரு ரிட்டு கூட போட முடியாது. அந்த அளவுக்கு அவங்க பூட்டை இறுக்கி வச்சுட்டாங்க. ஆண்டவருக்கு என்ன பேரு? ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும், ஒருவராலும் பூட்டக்கூடாதபடிக்கு
பூட்டுகிறவருமாகிய கர்த்தர். அங்கே போய் பூட்டு நான் இப்போ போடுறேன். அழகாக இந்த ஆப்ஷனில் கூட மேனேஜர் தான் இதுக்கு பொறுப்பு, நீ அல்ல. உற்சாகமாக கையை தட்டி அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் ஒரு சின்ன தவறு அங்கே நடந்து விட்டது. பொதுவாக ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் அவங்க பேங்கில் இருக்கு. சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதற்கு முன்பாகவே பணம் அக்கௌண்டில் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது. பணம் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆனது நிமித்தம் இவர் வெளிநாடு சென்று விட்டார். வள்ளியூர் தான் பிரச்சனை. அவர் வெளிநாடு போயிட்டார். நான் அடுத்த ட்ரிப் வரும்போது நான் டாக்குமெண்ட் கையெழுத்து போட்டு தரேன், ஏன்னா மேனேஜருக்கு கிடைக்க வேண்டிய கமிஷன் கிடைச்சிது. சரி நீங்கள் வாங்க, அப்புறமா நமக்குள்ளே பார்த்துக்கலான்னு. ஆனால் திரும்ப வரும்போது அவர் பணமாக வந்தார். டாக்குமெண்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகவில்லை. அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாத பொழுது எந்த ஆவணத்திலும் சகோதரி மனைவி என்பவள் கையெழுத்து போடவில்லை. எப்படி ஜப்தி செய்ய முடியும்? வெறும் ஆவணத்தை கையில் வைத்து கொண்டு எப்படி ஜப்தி செய்ய முடியும்? எப்படி ஏலம் போட முடியும்? லோன் எடுத்தது உண்மை, டிரான்ஸ்ஃபர் ஆனது உண்மை, ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டியில் லோன் இல்லை. உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. அந்த சகோதரன் பேரில் வேற எந்த சொத்துக்களும் இல்லை. இருந்ததெல்லாம் செல்வி என்ற சகோதரிக்கு மட்டும்தான். அதை வச்சு அடித்தம் பாருங்க, ஒரு அடி. அதுதான் சட்டம் படிக்காத வக்கீலுக்கு அடி. அவ்வளோதான், ஏலம் நின்று விட்டது. வர மேனேஜர் காலில் பிடிக்கிறார், அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க, நான் எப்படியா சமாளிக்கிறோன்னு. இறக்கத்தின் அடிப்படையில் அது சரிகட்டப்பட்டது. அதான் பாருங்க, தசமமாக கர்த்தர் கொடுத்தா இன்னும் இல்லைன்னா நாளுன்னாலும் அது நமக்கு பலனை கொண்டு வரும், பலவீனத்தை அல்ல. அல்லேலூயா. தசமாத சுருட்டி நீ சாப்பிட்டேன்னா கேன்சர் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு ஐயா நான் இப்போ தசமகம் தரேன்னு